அப்படிப்பட்டவர்களாக உலகத்தில் வரவே இல்லை. வந்தா அந்த கொஸ்டின் வராது. இன்னும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தானே, நாங்க எப்படி உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறது? இன்னும் சொன்னாங்க மாலிஹாத ரசூல், இவரெல்லாம் என்ன ரசூல், பெரிய ரசூலுங்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, யாக்குலு தஆம் உணவு உண்கிறார், எம்ஷி பில் அஸ்வாக் கடை வீதிக்கு போறாரு, உழைக்கிறாரு, வேலை செய்யறாரு, இவரெல்லாம் தூதரா? கேட்டாங்க. நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுதெல்லாம் நபிமார்களை நோக்கி எதிரிகள் எழுப்பிய கேள்வி என்ன? இவர் என்ன ரசூல், இவர் ஏன் திங்கிறார்? ரசூல் திங்கல் வரட்டு, சாப்பிடாதவர் அருந்து காட்டட்டு அப்படின்னு கேட்டதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? நபிமார்கள் என்பவர்கள் மெசேஜ வாங்கி தர்ற வேலையை செஞ்சாங்களே தவிர மற்றபடி மனுஷராத்தான் இருந்தாங்க. மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு அம்சமும் தம்மிடத்தில் இருப்பதாக அவர்கள் ஒரு கட்டத்திலையும் வாதிட்டது கிடையாது. அப்படி வாதிட்டு இருந்தார்களே ஆனால், அப்படி ஒரு அம்சம் இருந்திருக்குமே ஆனால் அவங்களை எதிர்த்தே இருக்க மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு நபிமார்களை கொலை பண்ணிருக்கிறாங்க. கொலை பண்ண முடியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி அவுலியாவை கொலை பண்ண முடியுமா? இவங்க எழுதிக்கிற கதை பிரகாரம் அவுலியாவா? அவரு 1000 பேர் கொள்ளுவார, வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துகிட்ட கொண்டிருக்காரு. அவரு வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து திருடர்கள் அடிச்சிருக்காரு. இவங்க எழுதி வைக்கிற கதையில அப்துல் கார் ஜிலானி அம்மா வயிற்றுல இருக்கும்போது வீட்டுல திருட வந்துட்டானா, அப்படி ஒரு குத்து விட்டாராம். உள்ளுக்குள்ள குழந்தையா இருந்துகிட்டு திருடன்லாம் பல்லு போச்சான் அவங்களுக்கு. இப்பெல்லாம் எழுதி வச்சுக்கிறோமே, நபிமார்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன், நபிமார்கள்ல சில பேரை நீங்கள் மறுத்து விட்டீர்கள், சில பேரை கொன்று குவித்து விட்டீர்களே அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஓ தக்துலூன நபிய்யின பிகைரில் ஹக், அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தீர்களே, யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். ஜக்கரியா நபியை கொன்றார்கள், இன்னும் ஏராளமான நபிமார்கள் இணைஞ்சாங்க, யூதர்கள் கொன்று குவித்தார்கள். தங்களுடைய மூசாவுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது நினைத்துக் கொண்டு, மூசாவுக்கு பிறகு யாரெல்லாம் நபி என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு குவித்தார்கள் யூதர்கள். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்கள் பெரிய தனி சக்தி பெற்றவர்களாக, யாரும் நெருங்க முடியாதவர்களாக, பயங்கரமான ஒரு மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக வந்தார்களான்னு கேட்டா இல்ல, ஒரு காலம் இல்ல. அதனால மறுத்தாங்க, அதனால ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் அழகா சொல்றான்னு பாருங்க, ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யாக்குலுன தஆம் ஒமா கானு காலிதீன், நபிமார்களை உணவு உண்ணாத உடலமைப்பு பெற்றவர்களாக நாம் அனுப்பவில்லை. அல்லாஹ் சொல்றான், நபிமார்களை அனுப்பினோமே உணவு உண்ணாத உடல் அமைப்பு பெற்றவர்களாக நாம் அவர்களை ஆக்கவே இல்லை. அம்பியான்னு ஒரு சூரா இருக்கு, நபிமார்கள் சூறாவுக்கு பேர். அதுல எடுத்து பாருங்க, அம்பியாங்கிற சூறாவை எடுத்து பாத்தீங்கன்னா நபிமார்கள் என்ன மாதிரி அனுப்பப்பட்டார்கள் ஒவ்வொரு நபியா சொல்லி எல்லா மனிதத்தன்மையில் இருந்தார்கள் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுலதான் இந்த சொல்லி காட்டுறான், ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யாக்குலுன தஆம், உணவு உண்ணாத உடலமைப்பு பெற்றவர்களாக எந்த நபியையும் நாங்கள் ஆக்கவே இல்லை. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன், உமக்கு முன்னால் எவ்வளவோ ரசூல்மார்கள் அனுப்பி இருக்கிறோமே அவர்கள் எல்லாம் இல்லா இன்னஹும் லா யாக்குலுன தஆம், அவர்கள் எல்லாம் உணவு உண்பவர்களாகத்தான் இருந்தார்கள். வயம்ஷூன பில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கவில்லை. முகமது, உனக்கு முந்தி அனுப்பின எல்லா நபிமார்களுமே சாதாரண மனிதர்களாகத்தான் மக்கள்கிட்ட வந்தாங்க. அப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, புள்ள குட்டி பெற்று இருக்கிறாங்க, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, பலவித கஷ்டங்களுக்கு ஆளாக இருக்கிறாங்க, நம்மள மாதிரி உழைச்சிருக்கிறாங்க, நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பிளஸ் அவங்களுடைய என்ன பிளஸ் மெசேஜ் ஒண்ணு வரும், அந்த மக்களுக்கு சொல்லுவாங்க, விளக்குவாங்க, அவ்வளவுதான். எல்லா வகையிலும் மனிதர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தி வரும், அப்பப்ப வரும், மொத்தமா வரும், அதை சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இதை தவிர மற்ற எல்லா வகையிலையும் நபிமார்கள் மனிதர்கள் தான். எப்படி உங்களை ஒருத்தர் அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ, நபிமார்களை அடிச்சா வலிக்கும். உங்களை ஒருத்தர் திட்டுனா எப்படி மனம் புண்படுமோ, நபிமார்களை திட்டுனா அவங்களுடைய மனமும் புண்படும். உங்களுக்கு இந்த உலக பிரச்சனைகள் எப்படி எல்லாம் ஒரு மன கிளேசத்தை ஏற்படுத்துமோ அதெல்லாம் நபிமார்களுக்கு ஏற்படும். அப்ப நபிமார்கள் என்பவர்கள் தான் மனிதர்களிலேயே நிச்சயமாக சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அவர்களே உங்களை மாதிரி மனிதர்களாக இருந்தார்களே தவிர மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக அனுப்பப்படலைன்னா நபி மகான்கள் சொல்ல முடியாதவர்கள், அடித்து சொல்ல முடியாதவர்கள், அதை பற்றிய ஞானம் நமக்கு இல்ல. அந்த மாதிரியான ஆட்களை கொண்டு எங்க நிப்பாட்டிவிட்டோம்? அல்லாஹ் ஆக்கிட்டோங்க. எந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்க? நீங்க எத்தனை கதைகளை பார்த்திருப்பீங்க, சம்பவங்களை. எந்த அளவுக்கு ஆக்கிவிட்டாங்கன்னு கேட்டா, மௌத்தா போன ஆளையெல்லாம் மீட்டு கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய மகான்களுடைய கதை கிறிஸ்டாண்டு எழுதி வச்சுக்கிறான்.
அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒருத்தர் வர்றாரு, ஒரு அம்மா வந்து சொல்லுது, என் புள்ள மூத்தா போயிட்டான், என் மகன் மூத்தா போயிட்டான். அவர் அப்துல் காதர் ஜிலானி அவர் வாழ்ற காலத்துல அவர் என்ன பண்ணாரா? எப்ப மூத்தா போனான்? ராத்திரி தான் மூத்தா போனான். அப்படியான்னு எட்டி பார்த்தாராம் ஆகாயத்துல. அங்க பார்த்தா மலக்குள் மூத்து இருக்காருல இஸ்ராயேல், அவர் கூடையில அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்காராம் உயிர்களை எல்லாம். அன்னைக்கு ராத்திரி பிடிச்ச உயிரெல்லாம் நினைக்கிறாரு, அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாராம். எழுதி வச்சுக்கிறானுவங்க. போன உடனே அவர் கேட்கிறாங்க, மலக்குள் மூத்து இஸ்ராயேல். இஸ்ராயல் ஒரு ஆள் முதல் கிடையாது குர்ஆன் ஹதீஸ்ல. இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க கதையில. ஓ இஸ்ராயேல உசுரலாம் அந்த இப்ராஹிமை விட்டுட்டு போ, பேரு வரல நான் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த பையனை விட்டுட்டு போ, முதல்ல அந்த உயிரை மட்டும் திருப்பி விட்டுரு, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறார் அவரு. இப்ப உருவா இல்லையா? அதெல்லாம் முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளை நான் மீற மாட்டேன். உடனே இவர் ஒரு கயிறு வச்சிருக்காரு, பாச கயிறு மாதிரி, அப்படி தூக்கி போடுறாரு. அந்த கூடையில கரெக்டா மாட்டு, ஒரு வெட்டு வெட்டின உடனே கூடையில இருந்த எல்லா உயிரும் கொட்டி போய் அன்னைக்கு ராத்திரி மூத்தா போனவெல்லாம் பொழைச்சிட்டானா. அல்லட்ட வெறுங்கை வச்சுட்டு போறாரு. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, வெறுங்கை வச்சுட்டு வர்றிய? இந்த ஆளு ஒண்ணு கேட்டாரு, நான் கொடுக்கல, எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. ஒன்னு கொடுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானே? என்னுடைய ஹபீப் கேட்டிருக்காரு ஒரு உசுர, நீ கொடுத்துட்டு வருவியா, எல்லாத்தையும் விட்டு போது நிக்கிறிய, இப்படி எல்லாம் கதை கட்டி வச்சுக்கிறானுங்கிற. அவுளியாங்கிற பேர்ல இவர் என்னமோ அல்லாவுக்கு போட்டி ராஜ்யம் நடத்தின மாதிரி, அல்லாவுக்கு எதிராக இவர் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். அல்லாஹ் ஒண்ணு செய்யாத இவர் எதிர்த்து என்ன செய்யறாரு, கவுண்டர் கொடுக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் கதை கட்டி வச்சுக்கிறாங்கள. நபிமார்களை பாருங்க, இவரெல்லாம் நல்லவரான்னு கூட அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், மறுமையெல்லாம் தெரியும். நல்லவர் என்று சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல, அவர் அல்லாஹ்வுடைய நிலைக்குள்ள நிப்பாட்டுற அளவுக்கு ஆச்சு. நல்லவரான்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல, அவர் மகான் என்று சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தெரிய போகுது. அவரை நம்ம என்ன வாக்கி விட்டோம்? அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா அவர் ஒரு அல்லாஹ் ஆக்கி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சமுதாயம் பண்ணி வச்சிருக்குத. இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்த நமக்கு என்ன விளங்குது? நபிமார்களை பற்றி டோட்டல் அல்லாஹ் சொல்றானே, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஆல இம்ரான் 79வது வசனம், ஆல இம்ரான்ல 80வது வசனம், ஆராஃப்ல 63வது வசனம், சூரா இப்ராஹிம்ல 10வது வசனம், அதுலயே 11வது வசனம், அம்பியாவுல 8வது வசனம், மூமினூன்ல 33வது வசனம், ஃபுர்கான்ல 7வது வசனம், ஃபுர்கான்ல 20வது வசனம். இவ்வளவு வசனத்தை குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, நபிமார்கள் பொதுவாக மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு அனுப்பப்படவே இல்லை, எல்லா வகையிலும் மனிதத்தன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அடித்து சொல்லுகிறான். புரிஞ்சு போச்சா? இது பொதுவா சொல்லிவிட்டான். இது போக குறிப்பிட்டு ஒரு ஆள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி அவர் மனுஷர் தான் நிலைநாட்டுறான். நபிமார்கள் வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கு சொல்றான்? கதைக்கா சொல்றான்? இல்ல, நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுடைய வரலாறுகளிலே லைபரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு நல்ல பாடமும் படிப்பினையும் இருக்குதுங்கிறான். அப்ப நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா அவங்க வாழ்க்கையில பெரிய படிப்பினை நமக்கு இருக்குன்னு விளங்கிக்கணும். இப்ப நபிமார்களை எடுத்துக்கொண்டால் ஒருவர் தெய்வீக அம்சம் பொருந்தியவராய் இருந்தார் என்று சொல்வதாய் இருந்தா, அவ்வளவு நபிமார்களை ஒரு ஆளை சொல்ல முடியுங்க, சொல்லக்கூடாதானா? அப்படி சொல்வதாய் இருந்தால் யார சொல்லலாம்? ஈசா நபி சொல்லலாம். ஒருத்தர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர் என்று ஒருத்தர் நம்ம நினைக்கிறதா இருந்தா, ஒருத்தர் அவரை நினைக்க கூடாது, அப்படி நினைக்கிறதா இருந்தால் அவரை மட்டும் சொல்லலாம். ஏன்? அவர் அதிசயமா பிறந்தார். மற்றவெல்லாம் நம்மள மாதிரி மற்ற நபிமார்கள்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாங்க. இவருக்கு தகப்பம் கிடையாது. ஆணுடைய துணை இல்லாம அல்லாஹ்வுடைய தனி குதிரத்துல தனி உத்தரவுல அல்லாஹ்வுடைய ஆர்டர் மட்டும் தான் இருந்துச்சு. உலகத்தில் அதுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல் இல்ல. உலகத்தில் ஒரு பொருளை உண்டாக்குறதுக்கு என்ன மெட்டீரியல்? ஒரு ஆணுடைய உயிரணு வேணும். அந்த உயிரணின் மூலமாகத்தான் ஒரு குழந்தை உருவாகும். அதான் அதுக்குரிய மெட்டீரியல், மூலப்பொருள். இவருக்கு மூலப்பொருள் என்ன? ஒரு மூலப்பொருளும் கிடையாது. ஆகுங்கிறது மட்டும்தான் மூலப்பொருள். ஈசாவுடைய மூலப்பொருள் என்ன? குன், ஆகு, கலிமத்துல்லான்னு தான் அவருக்கு பேரு. அல்லாஹ்வின் வார்த்தைங்கிறம மூலப்பொருள் இல்லாம அந்த வார்த்தையினால் மட்டும் உண்டானவர். அதனால அவருக்கு என்ன பேரு? கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற அவருக்கு பேரு. ஆர்டர் மட்டும்தான், ஆர்டர்ல உண்டானவர். நம்ம ஆர்டரோட தான் உண்டாகிறோம். நம்ம ஆர்டர் பிளஸ் மெட்டீரியல். அல்லாஹ்வுடைய ஆர்டரும் இருக்குது, நமக்கு ஒரு மூலப்பொருள் சேருது. மூலப்பொருளோட சேர்த்து ஆர்டர் இருக்கு நமக்கு. அவருக்கு எந்த மூலப்பொருளும் இல்லாம சும்மா உண்டானவர்.